பிரைஸ் பி டு தி லார்ட் ஜீசஸ். ஏசு கிறிஸ்துவினால் உங்களுக்கு சமாதானமும் சந்தோஷம் உண்டாவதாக. இன்றைக்கி பார்க்க இருக்கிற வேத பகுதி யோசுவா 1 அதிகாரம் வசனம் 5-6. புக் ஆஃப் ஜோஷுவா சாப்டர் 1 verse 5 and 6. நான் மோசேயோடு இருந்தது போல உன்னோடும் இருப்பேன். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. பலங்கொண்டு திடமனதாயிரு. இந்த ஜனத்தின் பிதாக்களுக்கு நான் கொடுப்பேன் என்று ஆணையிட்ட தேசத்தை நீ இவர்களுக்கு பங்கிடுவாய். இந்த இடத்துல மோசே இஸ்ரவேலர்களை கானான் தேசத்துக்கு வழிநடத்தி வந்துட்டு இருந்தார். மோசே இறந்ததுக்கு அப்புறமா அவருக்கு பின்னாடி யோசுவா தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காரு. யோசுவா இந்த பொறுப்பை ஏற்கும்போது அவர் தேவனிடத்தில் போய் நான் என்ன பண்ணுவேன்னு கேட்கல. தேவனே அவரிடத்துல இந்த வார்த்தைகளை சொல்கிறாரு. மோசே கூட நான் இருந்தது போல் உன்னோடையும் இருப்பேன், நான் உன்னை விட்டு விலகுறதும் இல்லை, உன்னை கைவிடுறதும் இல்லைன்னு சொல்லி, அதே போல் யாருக்குமே ஒரு பொறுப்பை கொடுத்துருக்கும் போது உள்ளார்ந்த ஒரு பயம் இருக்கும். அது தேவன் முன்னமே அறிந்ததுனால தான் இந்த இடத்துல யோசுவாவுக்கு 6வது வசனத்தில் சொல்கிறாரு, பலங்கொண்டு திடமனதாக இரு. இந்த ஜனத்தின் பிதாக்களுக்கு நான் கொடுப்பேன் என்று ஆணையிட்ட தேசத்தை நீ இவர்களுக்கு பங்கிடுவாய்ன்னு சொல்கிறாரு. அப்போது உனக்கு நான் ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி கொடுத்துருக்கேன். இந்த இஸ்ரேலைட்ஸ்க்கு நீ இந்த தேசத்தை பங்கிட்டு கொடுப்ப, அதுக்கு நான் உனக்கு பலத்தை கொடுப்பேன், நீ பலங்கொண்டு திடமனதாக இருன்னு சொல்லியிருக்காங்க. சே ஸ்ட்ராங் அண்ட் கரேஜியஸ். அப்போது இந்த இடத்துல யோசுவா தேவனை நோக்கி கேட்கலை, ஆனால் யோசுவா தேவனால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு பாத்திரமாக இருக்கார். அப்படி தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு பாத்திரமாக இருக்கும்போது தேவனே வார்த்தைகளை காண்பிக்கிறாரு. அவர் தேவ சித்தத்துக்கு ஏற்ப நடத்துறதுக்கு அவருக்கு ஒரு பலத்தையும் அவருடைய வார்த்தையை அனுப்பி அவருக்கு ஒரு திட நம்பிக்கையும் கொடுக்குறாரு. எப்பொழுதுமே தேவன் ஒரு குறிப்பிட்ட காரியத்துக்கு இல்லை ஒரு குறிப்பிட்ட தேவ சித்தத்துக்கு நம்மளை தேர்ந்தெடுக்கும் போது அதுக்கான காரியத்துக்கான அந்த விஷயத்துக்கான எல்லாத்தையும் முடிக்கிறதுக்கான ஒரு துணையாக பக்கத்துணையாகவும் எல்லா வழியிலையும் நம்ம கூட இருப்பேங்கிறதுக்கு நமக்கு வார்த்தைகளை அனுப்புவார். அதே போல் வார்த்தைகளை அனுப்புறதும் இல்லாமல் நம்மளை தைரியமாக இருக்க சொல்லுவார். இந்த இடத்துல எப்படி யோசுவாவுக்கு சொல்லியிருக்காரோ அதே மாதிரி தான் எரேமியா தன்னை ஒரு சின்ன ஒரு பாலகனாக நினச்சி கர்த்தர் தன்னை ஒரு பாத்திரமாக தேர்ந்தெடுக்காருன்னு தெரிஞ்சிருக்கும் போது, இல்லை எனக்கு இதை செய்ய முடியுமான்னு தெரியலன்னு அவர் சொல்லியிருக்கும் போது அங்கேயும் தேவன் எரேமியா கிட்ட சொல்கிறாரு. எரேமியா 1வது அதிகாரம் வசனம் 8 சொல்லியிருக்காரு, நீ அவர்களுக்கு பயப்பட வேண்டாம், உன்னை காக்கும்படிக்கு நான் உன்னுடனே இருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லி, கர்த்தர் தமது கரத்தை நீட்டி என் வாயை தொட்டு, இதோ என் வார்த்தைகளை உன் வாயில் வைக்கிறேன். அப்போது இந்த இடத்துலையும் ஆண்டவர் எரேமியாவுக்கும் அவர் சின்ன பையனாக இருக்கார், பயந்துட்டாருங்க போதும் அவர் தீர்க்கதரிசியாக அவர் தேர்ந்தெடுத்திருக்கேங்கிறத இவருக்கு ஒரு வார்த்தைகளாக காண்பிச்சது மாத்திரம் இல்லாமல் அவருக்கு திருப்பியும் அவரை பலப்படுத்துறதுக்காக இந்த வார்த்தைகளை சொல்கிறாரு. அவரை பயப்பட வேண்டானும் அவரை காக்கும்படி இவர் கூடவே இருக்கிறேன்னு சொல்லிட்டு. அப்போது ஆண்டவர் நம்மளை ஒரு குறிப்பிட்ட காரியத்துக்காக தேர்ந்தெடுத்து அதற்கு நம்ம அந்த சித்தத்துக்கு ஒப்பு கொடுக்க நம்ம ஒரு இடத்துல வைக்கும்போது அவர் நம்மளுக்கு மெயினாக சொல்லக்கூடிய வார்த்தைகள் இது. அவர் நம்ம கூட இருக்கார். அதே போல் நம்ம எந்த வழியில் நடக்கணும்னு சொல்லிட்டு அவர் காண்பிச்சு கொடுப்பார். நம்மளுடைய வேலை என்ன? தேவ சத்தத்துக்கு நம்மளை ஒப்பு கொடுத்து அந்த வழியில் தேவன் நம்மளோட இருப்பார்ன்ற நம்பிக்கையோட சரியாக அதை நோக்கி பயணப்படுது. அந்த இதில் நமக்கு வேறு யாராவது இதை பற்றி தப்பாக சொல்லியோ இந்த மாதிரி இதில் போகிறதுக்கான விஷயங்களுக்கு நம்மளுக்கு சாத்தானின் மூலமாக ஒரு பயம்படுத்துகிற காரியங்களா, இல்லை உனக்கு இப்படி ஆகிடும் அப்படி ஆகிடும்னு சில விஷயங்களை நமக்குள்ளார புகத்த வரும்போது நம்ம தெளிவாக இருந்த தேவன் அவருடைய சித்தத்தை நம்மளுக்கு காண்பிச்சிருக்காரு. அவர் அந்த வார்த்தையை கொடுத்து நம்மளை நடத்துவார். பயப்படாமல் நம்ம அந்த வழியில் நடக்கும்போது அவருடைய சித்தத்தின்படி செய்வதோடு இல்லாமல் தேவன் நம்மளை ஒரு கனத்திற்குரிய பாத்திரமாக தெரிந்தெடுத்து அதன் வழியில் நம்மளை சரியாக நடத்துவார். அதை தான் 2 தீமோத்தேயுல 2வது அதிகாரத்தில் 24வது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கு, ஆகையால் ஒருவன் இவைகளை விட்டு தன்னை சுத்திகரித்து கொண்டால் அவன் பரிசுத்தமாக்கப்பட்டதும் எஜமானுக்கு உபயோகமானதும் என்ன நற்கிரியைக்கு ஆயத்தமாக்கப்பட்டதுமான கனத்துக்குரிய பாத்திரமாக இருப்பான். அப்போது ஆண்டவர் ஒரு விஷயத்துக்கு ஒருத்தர் தேர்ந்தெடுத்தா சில தேவையில்லாத விஷயங்களை விட்டுட்டு தன்னைத்தானே பரிசுத்தப்படுத்தி கொண்டு அவரோட வழியில் சரியாக நடந்தோம்னா
தேவனுக்குரிய கனத்துக்குரிய பாத்திரமாக அவங்க இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த வசனம் நம்மளுக்கு தெளிவாக சொல்லுது. அப்போது நம்ம இதிலேருந்து அறிந்து கொள்ள வேண்டியது, தேவன் நமக்குன்னு ஒரு சித்தத்தை வைத்து நம்மளை அதுக்காக தேர்ந்தெடுக்கும் போது தேவன் நம்மளுக்கு எப்போவுமே இந்த வார்த்தையால் சொல்லும்படியாக அவர் நம்மளோடு இருப்பார். அவர் நம்மளை விட்டு விலகுவதும் இல்லை, நம்மளை கைவிடுவதும் இல்லை. அந்த இடத்துல நம்ம பலம் கொண்டு திடமனதாக தைரியத்தோடு இருக்கணும். அந்த தைரியத்தோடு இருக்கும்போது தான் சரியாக செயல்படணும். அதனால தான் தேவன் அதிகமான இடங்களில் ஃபியர் நாட்னு சொல்லியிருக்காரு. ஏன்னா ஃபார் ஐ எம் வித் யூ, நான் உங்களோடனே இருக்கிறேன். அவர் நம்மளோடவே இருப்பார். அந்த இடத்துல நம்மளுக்கு பயம்தான், அந்த விஷயத்தில் சரியாக செயல்பட முடியாது. ஸோ ஒரு வழியில் தேவன் உங்களை நியமித்து அதில் உங்களை பயணப்படுத்தினார்னா அந்த இடத்துல உங்கள் தைரியத்தை கைவிட்டுறாமல் நம்ம அந்த பாதையில் தைரியத்தோடு ஓடும்போது எல்லாவற்றையும் தேவ சத்தத்துக்கு ஏற்ப சரியாக நடத்தி முடிப்போம் அப்படிங்கிறத நம்ம உறுதியாக இருப்போம். இந்த சந்தனை தந்த தேவனுக்கு நம்ம நன்றி செலுத்துவோமா? கர்த்தாவே, தேவாதி தேவனே, உமக்கே நன்றி செலுத்துகிறோம் அப்பா. அப்பா, இந்த காலை வேளையிலும் அப்பா, நீர் தெரிந்தெடுத்த ஒரு பாத்திரத்திற்கு நீர் எல்லாவற்றையும் செய்து முடித்தவராய் அவர்களோடு இருந்து அவர்களுக்கு பலத்தையும் அப்பா தைரியத்தையும் கட்டளையிட்டு அவர்களை நடத்துவதற்கு வல்லவராக இருக்கிறீங்க. இந்த நாட்களில் நாங்களும் எங்களுக்கு நீர் வைத்திருக்கிற சித்தத்தை அறிந்து நீர் எங்களோடு இருந்து அதை செயல்படுத்த எங்களுக்கு தைரியத்தையும் பலத்தையும் கொடுப்பீங்கன்னு நாங்கள் விசுவாசிக்கிறோம் ராஜா. அப்படின்னு நடத்தப் போகிற கிருபைக்காய் நன்றி. ஆசீர்வாதத்தையும் பொறுப்பெடுத்துக்கொள்ளும். சகலவித துதி மகிமை கனம் யாவும் ஒருவருக்கே செலுத்தினோம். இயேசு கிறிஸ்துவின் வெளியேறப்பட்ட நாமத்தால் வேண்டிக் கொள்கிறேன் பிதாவே. ஆமென், ஆமென்.